ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பீஃப் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு பிரியாணி லீஃப் சேர்த்துக்கோங்க. அது கூட வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. புதினா மல்லியும் அது கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக நல்லா வதங்கணும். வதங்க தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் அப்போ தான் நல்லா வதங்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலாலாம் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகி கிரேவி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க பீஃபை ஆட் பண்ணிக்கோங்க. கறியோட மசாலா ஏறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கறியை வேக வச்ச தண்ணி தான் இதுக்கு சேர்த்துக்க போகிறோம். கறியை வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிட்டு ஒரு கொதி வந்த பிறகு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச ரைஸை இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம்மில் போட்டுருங்க. சுவையான எம்மியான பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.